ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அச்சய ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் ரா ரகுபதி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் வாஸ்து நாள். இந்த பராபவ வருடத்தின் முதலாவது வரக்கூடிய வாஸ்து நாள் நாளை காலை 8:54 AM இருந்து 9:30 AM வரை இருக்கிற இந்த 34 நிமிடங்கள் வாஸ்து நேரம். ஒரு வருடத்தில் மொத்தம் 8 வாஸ்து நாள் இருக்கிறது. அது 8ல் முதலாவதாக வரக்கூடியது இந்த சித்திரை 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வரக்கூடிய வாஸ்து நாள். புதிதாக வீடு கட்டுறவங்க, இல்லைனா புதிதாக பூமி பூஜை போகணும் அப்படின்றவங்க நாளைக்கு ஆரம்பிக்கிறது மிக சிறப்பான விஷயம். புதிதாக வீடு கட்டுறவங்க மட்டும் இல்லை, ஆல்ரெடி வீட்டில் ஏதேனும் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளிலிருந்து இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம். இல்லை சின்ன பரிகாரமாக நீங்கள் தொடங்கலாம். முதலாக ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டை 12 பாகமாக நம்ம பிரிக்கலாம். அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாசல், அதுக்கப்புறம் பால்கனி இல்லைனா பூச்செடி வைக்கிற இடம் பூங்கா, பின்வாசல், தலைவாசல், பணம் வைக்கிற அறை இல்லை பணம் வைக்கிற இடம், ஹாலு, படுக்கை அறை, பூஜை அறை, சமையலறை, அப்புறம் நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை இல்லைனா செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அதுக்கப்புறம் கழிவறை, அப்புறம் தியானம் நடக்கும் இடம். இந்த மாதிரி 12 பிரிவாக நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் முதலாவதாக வரக்கூடியது பார்த்தோம்னா நம்மளுடைய வாசல். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்மளுடைய வாசல். நம்மளுடைய வாசல் எப்படி இருக்கணுன்றது மிக முக்கியம். இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம தொழில் செய்ய இடத்துக்கும் இது பொருந்தும். நம்மளுடைய ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னா அதோடைய என்ட்ரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெளிப்புற தோற்றம்ன்றது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அங்கே தான் தரும். அதேமாரி வீட்டுக்கு வெளியில் அந்த வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போதே அந்த வீட்டுக்குள்ளே போகணும் ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டிலேருந்து, வீட்டுடைய வாசலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுபோல் ஒரு தொழில் செய்ய இடத்துக்கு வெளியில் இருக்கும் போதே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். அதனால் அந்த இடத்த ரொம்ப மிக முக்கியமாக நம்ம கவனித்து அதுக்கு தகுந்த சுத்தத்தை நம்ம செய்யணும். என்ன மாதிரி நம்மளுடைய வாசலை வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கிற கேட்டு முக்கியமாக உள்பக்கம் திறக்கிற மாதிரி இருக்கணும். கேட்டு வெளியில் திறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வெளியில் திறக்கிற மாதிரி இருந்தால் அது பெரிய கேட்டாக இல்லாமல் சின்ன சின்னதாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது. எப்பயுமே வாஸ்து தோஷன்றது அடுத்தவங்களுக்கு, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொல்லை தரக்கூடாது. நமக்கும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான விஷயம் வாஸ்துவில். அதே மாதிரி ரோட்டை அடித்து நம்ம எதையும் பண்ணக்கூடாது. அப்படி பார்க்கும்போது இந்த வாசல் அப்படின்றது மிக சுத்தமாக இருக்கணும். முடிந்தளவு இந்த வாஸ்து நாளில் யாரெல்லாம் வீடு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ வாசலில் கோலமிடுவது மிக சிறப்பான விஷயம். இன்றைக்கி யாரும் கோலம் சில பேர் தான் போடுறாங்க. அந்த கோலமும் இந்த அரிசிமா கோலத்தில் போடுறதில்ல. அது மாதிரி கோலத்தை நம்ம கைகளால் போடணும். அப்படி போடும்போது நம்ம நரம்புகளுக்கும் நல்ல சக்தி இருக்கும். அந்த நரம்புக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் கோலத்தை கையில் தான் போடுவாங்க. அதனால் இப்போ நிறைய பேர் அச்சு வச்சு போடுறாங்க. அது இல்லாமல் அரிசி மாவில் நம்ம கைகளால் முடிந்தளவு அது போடும்போது நம்ம கைகளுக்கும் நல்லது, நம்ம கான்சன்ட்ரேஷன் பவரும் நல்லாயிருக்கும். அதனால் புள்ளி பிச்ச கோலங்களை பெண்கள் வீட்டுக்கு வாசலில் போடுறது மிக சிறப்பு. அங்கே ஒரு விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பான விஷயம். இல்லைனா கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுறது மிக சிறப்பு. ஏன்னா
இந்த என்ட்ரன்ஸ் தான் எல்லா சக்தியும் உள்ள கொண்டு வர்றது. அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன நம்ம அங்க குடுத்தோம்னா, அந்த வாசல்ல இருந்து வர கெட்ட சக்திகள விலக்கி, நல்லத மட்டுமே உள்ள அனுமதிக்கும். அதனால நம்ம வீட்டுடைய முதல் பார்ட் என்னன்னா, வாசல். அந்த வாசல்ல கோலம் போடுவது மிக சிறப்பு. அதிலிருந்து அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம அடுத்தடுத்த தருணத்தில உங்க வீட்டில வாஸ்து பிரச்சனை, இல்ல வாஸ்து தோஷம் இருக்கிறதுன்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இல்ல வீட்டில் ஒரு அமைதி வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். சர்வ வாஸ்து பிரச்சனைக்கும் நிவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த வாஸ்து கலசம் அப்படின்ற விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா, அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன உங்களுடைய வீட்ல குடுக்கும். இந்த வாஸ்து கலசம் எப்படி வைக்கணும் அப்படின்றவங்க, உங்களுடைய ஜாதகத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வைங்க. ஜாதகம் நல்லா இருந்தாலும், ஜாதகம் நல்லா இல்லனாலும், வாஸ்து கலசம் வைப்பது மிக சிறப்பு. யாரெல்லாம் வாஸ்து கலசம் வைக்கணும் நினைக்கிறீங்களோ, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அத பின்பற்றி வைங்க. அது சின்ன சின்ன வழிமுறை தான். மிகவும் எளிமையானது. அதை அறிந்து வாஸ்து கலசத்த வைங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன குடுக்கும். நீங்க தொழில் செய்ற இடத்திலயும் நீங்க இத வைக்கலாம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில வேறு ஒரு விஷயங்கள பார்ப்போம். நன்றி. வணக்கம்.